சந்திரன் தாக்கம் நிறைந்த திருப்பதி. திங்கள் தங்கினால் திகட்டா பலன். பக்தர்களை அடைத்து வைப்பதன் ரகசியம். இந்தியாவில் சந்திரன் தாக்கம் அதிக அளவில் உள்ள இடம் திருப்பதி ஆகும். சந்திரன் சக்தி மிகுந்த கோவில் என்பதால் மனம் நிம்மதி உண்டாகிறது. திருமலை தரிசனம் மனதிற்கு இனிமையான அனுபவமாகும். ஸ்ரீ ராமானுஜர் எந்திர சக்கரங்கள் பதித்துள்ளதால் அவற்றின் சக்தி கடல் அளவு என்பர். கந்த புராணத்தில் இந்த ஸ்தலம் பற்றி சொல்லும்போது பாவநாச தீர்த்தம் பாவங்களை போக்கும், சேவினை தோஷம் வறுமை போக்கும் மற்றும் சந்ததி விருத்தி உண்டாகும். பிரபஞ்ச சக்தி ஆற்றல் இங்கு சூட்சமமாக இயங்குவதால் நமது மூளை பல மடங்கு வேகத்துடன் செயல்படுகிறது. இதனால் தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கிறது. வாசுபடி வடகிழக்கில் அருவி அமைந்து பள்ளமாக உள்ளது. தெற்கே உயரமான மலைகள் உள்ளன. வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்ததால் அந்த இடம் மிகவும் பிரபலம் அடையும். மக்கள் கூட்டம் அலைமோதும். செல்வம் மலை போல குவியும். உலகிலேயே சந்திரனை முதலில் பார்ப்பவர்கள் ஜப்பானியர்கள்தான். சந்திரன் கதிர்கள் அதிகளவில் ஈர்த்துக்கொள்வதால் தான் அவர்கள் அறிவாற்றல், நுண்ணறிவு, பொருளாதார வளர்ச்சியுடன் உள்ளார்கள். அதுபோல இந்தியாவில் சந்திரன் தாக்கம் அதிகளவில் உள்ள இடம் திருப்பதி ஆகும். சந்திரன் சக்தி மிகுந்த கோயில் என்பதால் மன நிம்மதி உண்டாகிறது. மூலிகைகள் அதிகம் இருப்பதால் ஆரோக்கியம் உண்டாகிறது. மகான்கள் நிறைந்த பூமி என்பதால் அருளாசியும் நிறைந்து காணப்படுகிறது. வாஸ்துபடி மிக பலமாக இருப்பதால் இத்திருக்கோயில் மிக அதிக சக்தியுடன் உள்ளது. இந்தியாவின் அதிக செல்வம் உள்ள கோயில் இதுதான். கலிகாலத்திலும் பெருமாள் பக்தர்களுக்கு உதவி செய்வதை பலர் பக்தியுடன் சொல்கின்றனர். குலதெய்வம் இல்லாதவர்கள் திருப்பதி பெருமாளை தங்கள் குலதெய்வமாக வணங்குகிறார்கள். நடந்து நாம் மலையேறினால் அக்குபஞ்ச சிகிச்சையாக உடல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. நிமிர்ந்து மலையேறுவதால் நமது உடலில் மூலாதார சக்கரங்கள் நன்கு சுழலும். சந்திர தசை மற்றும் சந்திர புக்தியால் நடப்பவர்கள், தோல் நோய் உள்ளவர்கள், மன அழுத்தம் மற்றும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு இத்திருக்கோயில் சிறந்த பரிகார தலமாகும். சந்திரன் தாக்கம் உள்ள இடத்தில் சந்திரனுக்குரிய திங்கட்கிழமை இரவு தங்குவது சிறப்பாகும். அந்த வகையில் திங்கட்கிழமை திருமலை திருப்பதியில் தங்கினால் திகட்டாத பலன்கள் கிடைக்கும். அதே நேரம் திருப்பதி மலை மீது எவ்வளவு நேரம் இருக்கிறார்களோ அவ்வளவு நன்மை தரும். திருப்பதி போனாலே அனைவரையும் போட்டு பூட்டி வைப்பார்கள். நான் வரவே மாட்டேன் என சொல்லும் அன்பர்கள் தான் அதிகம். காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அதே போல அங்கு சென்றவுடன் ஜெயில் போடுவது போல அனைவரையும் ஒரு அறையில் போட்டு பூட்டி வைப்பதன் நோக்கம். திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் 11 மணி நேரம் மலைமேல் இருக்க வேண்டும் என்பது ஐதீகம். ஆகையால் தான் அனைவரையும் போட்டு ஒரு அறையில் பூட்டுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அந்த அறையில் மௌனமாக இருந்து உங்கள் வேண்டுதலை செய்யலாம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், விருச்சிகம், மகரம், மீனம் லக்னம் உடையவர்கள் அனைவரும் திருப்பதி வெங்கடேச பெருமாளை அதிகம் பிடித்துக் கொள்ள வேண்டும்.